சங்கீதம் 103:1-5. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இங்கே கர்த்தர் கடைசியாக ஒருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணுறாரு, ஈகிளோட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ ஈகிளோட அந்த குவாலிட்டி என்னன்னா, உயரமாக பறக்கும். என்னைக்காவது நம்ம வீட்டு செவுத்து மேலே ஈகிள் உட்காந்துருந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? கழுகு உட்காராது, அது எப்போவுமே ரொம்ப ஹைட்டில் தான் பறக்கணும். அதை போல் நம்ம எப்போவுமே நம்மளோட சிந்தனையை ஹைட்டாக தான் வச்சுருக்கணும். அடுத்து கூர்மையான பார்வை. நம்ம 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 எண்ணத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் கத்தரட்டன்றதை கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அடுத்தது புயலை எதிர்கொள்கிறது, எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுதான். அது ஹைட்டில் பறக்கும் பொழுது அங்கே காற்றோட வேகம் வேறு மாதிரி இருக்கும், அதெல்லாம் அதை எதிர்கொண்டு அதில் சஸ்டெயின் பண்ணுது. அடுத்து சரியான கூட்டுறவை தேர்ந்தெடுக்கிறது. அப்படின்னா நம்ம கூட பழகிறவங்க, நம்ம யாரு கூட சேர்றோம், யாரு கூட கம்யூனிகேட் பண்ணுறோம், யார் நம்மளோட வச்சுருக்கோன்றது ரொம்ப முக்கியம். அதை சரியாக தேர்ந்தெடுக்குமா. கழுகு கூட கிளி உட்கார முடியாது, கழுகு கூட காக்கா உட்கார முடியாது, கழுகு கூட கழுகு மட்டும்தான் உட்கார முடியும். ஸோ ரைட் கம்பேனியனை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு நல்ல ஹைட்டை, நல்ல குவாலிட்டியை நம்ம பார்க்கலாம். ஏமே அடுத்து குஞ்சுகளுக்கு பயிற்சி அளிக்கிறது. நமக்கு பின்னாடி நிறைய பேர்த்துக்கு அது ட்ரைனிங் கொடுக்குது. அதே குவாலிட்டியை நம்மளும் நம்மளோட பிள்ளைகளுக்கு அதே மாதிரி கொடுக்கணும். பொறுமையாக சரியான நேரத்தை எதிர்பார்க்கிறது, வெயிட்டிங். சும்மா கிடைச்சதெல்லாம் சாப்பிடாது, அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. அந்த மாதிரி அது வெயிட் பண்ணி காத்திருக்குமோ, அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. நம்மளும் நம்மளோட தரத்தை உயர்த்தி கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது நம்ம அதுக்கான பலன் அடைவோம். ஏமே தேங்க்யூ. அடுத்து விசுவாச அறிக்கை. கர்த்தர் சொல்லுங்களா திரும்ப, கர்த்தர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் உயிரை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். தேங்க்யூ.